குட் ஈவினிங் புலையல். இப்போ நாங்க அடுத்த செஷனுக்கு பார்ப்போம். இந்த மீதி தேற்றத்தை எப்படி அடுத்து கொண்டு போகலான்னு. இப்போ உங்களோட குரூப்புக்கு ஒரு டியூட் ஒன்று அனுப்பியிருக்குது. நம்ம பார்ப்போம். மீதி தேற்றத்துக்கான அடுத்த செஷன்ல சந்திக்கிறோம். அப்போ நாங்கள் நேரடியாக பாடத்துக்கு போவோம். இப்போ டியூட்டோனோட சேனலுக்கு போட்டிருக்கு காரணிகள் சம்பந்தமான டியூட்டோன். ரைட், அப்போ அதை கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. தியரி முடிய அந்த கேள்விக்கு போவோம். ரைட், போவோம் விஷயத்துக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு சார்பு, அவரை எக்ஸ்ஐயால பிரிக்கிறேன். E1 வருகிறது, ஆனால் மீதி 0 ஆகிறது. மீதி 0 ஆனா அந்த xi-ன்றது f of x காரணின்னு உங்களுக்கு தெரியும். வருட காரணி. ரைட், அவ பாருங்க, காரணி தேற்றத்தை நான் சொல்ல போறோம். காரணி தேற்றம் f of x எனும் சார்பை xi ஆல் வகுக்க xi ஆல் வகுக்க மீதி 0 எனில் மீதி 0 எனில் xi f of x இன் காரணி ஆகும். நம்மளோட காரணி தேற்றம் இவ்வளவுதான். மீதி தேற்றத்துல மீதி இருந்துச்சு, காரணி தேற்றம் இவ்வளவுதான். பாருங்க, ஒரு சார்பு ஒரு xi-ஆல பிரிக்கிறேன், மீதி 0 வருது. எனவே xi f of x இன் ஒரு காரணியா. அப்ப காரணின்னு நிரூபிக்கிறதுக்கு நாங்க செய்ய வேண்டிய வேலை f of x xi qx சக 0 x சமன் a எனில் f of a இங்க a சய a q of a. எனவே 0 தர q of a. இது எந்த சார்பா இருந்தாலும் 0த்தோட பெருக்கப்பட்டா 0. எனவே f of a 0, f of a 0. இந்த சார்பு xi-ஆல பிரிக்கக்குள்ள மீதி 0 இருந்தா f of a 0. ஒரு சார்புக்கு
பெருமானங்கள் பிரதிடுறது நாங்க பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் இந்த பெருமானங்கள்ல பூச்சியத்தை தந்துச்சுன்னா எக்ஸை ஏ ஒரு காரணி, எஃப் ஆஃப் எக்ஸ் காரணி. ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். பாருங்க, விஷயம் நல்லா விளங்கிக்கிறணும். எஃப் ஆஃப் ஏ சமன் 0 இனி xi a f of x இன் காரணி. இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு நாங்க ஒரு குறியீடு ஒண்ணு போட்டோம். இங்க பாருங்க, f of 2 சமன் 0. f of 2 சமன் 0ன்னு முடிவு வந்தா நாங்க எடுக்க வேண்டிய, அதாவது இப்படி ஒரு பகுதி வந்துட்டா நாங்க எடுக்க வேண்டிய முடிவு யாது? நீங்க நினைங்க எக்ஸ் சமன் 2, பழமே எஃப் ஆஃப் எக்ஸ் தானே இருந்துச்சு, எக்ஸ் உள்ள இடத்துக்கு 2. எனவே எக்ஸாய 2 நாங்க எடுக்க வேண்டிய முடிவு எக்ஸாய 2 எஃப் ஆஃப் எக்ஸ் இன் காரணி. எக்ஸாய 2 எஃப் ஆஃப் எக்ஸ் இன் காரணின்னு முடிவு வந்துடு. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். உங்களுக்கு வருது பிள்ளைகள் இப்படி, எஃப் ஆஃப் சய 3 சமன் 0. எனவே எக்ஸாக 3 ஒரு காரணி, மிக இலகுவானது. இவருடைய பெருமதி 0 வந்தா இவர் ஒரு காரணியா இருப்பார். யாருடைய எஃப் ஆஃப் எக்ஸ். ரைட், இன்னொன்னு பார்ப்போம். எஃப் ஆஃப் ஏ சக 1 சமன் 0. இப்ப நாங்க எடுக்க வேண்டிய முடிவு, இந்த ஏ சக 1 எக்ஸுக்கு சமப்படுத்துங்க. இங்க வந்து மறை 3 எக்ஸுக்கு சமப்படுத்துங்க. வேற எங்கிட்டு கொண்டு வாங்க. அப்ப எக்ஸா 3 எக்ஸா 3 0, எஃப் ஆஃப் எக்ஸின் 0. எனவே அது ஒரு காரணின்னு சொல்றோம். இங்கனே அதே மாதிரி தான். இப்படி வந்துட்டா இப்ப யாரு காரணின்னு சொல்ல தெரியணும். நேரடியா எக்ஸுக்கு சமப்படுத்துங்க, இவர் எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு வாங்க. எக்ஸாய ஏ சய 1 எஃப் ஆஃப் எக்ஸின் காரணி, எஃப் எக்ஸின் காரணி. ரைட், அப்ப இந்த இடங்களை நல்லா பாத்துக்கிறோங்க பிள்ளை. இத எங்களால சரியா சொல்ல இயலுமா இருக்க வேண்டும். ரைட், இப்ப பார்ப்போம். உங்களுக்கு காரணிகளை காணும். காரணி தேற்றம் சம்பந்தமான சில வினாக்கள் உங்களோட சேனலுக்கு அனுப்பப்பட்டு, அந்த வினாக்களை எவ்வாறு அணுகிறோம்னு பார்ப்போம். அந்த வினாக்களை அணுகிற முறையை கவனிக்க. அதுல முதலாவது வினாவை பாருங்க. முதலாவது வினா சொல்லப்பட்டிருக்கு, எக்ஸய 1 ஆனது
எக்ஸின் 29 எக்ஸின் 29 சய 13 எக்ஸ் சக 12 காரணி என காட்டுக. வர வருட காரணின்னு காட்டணும். அப்ப நாங்க செய்ய வேண்டிய வேலை எக்ஸை 1.0 சமப்படுத்தினேன். எக்ஸுக்கு பதிலா 1 பிரதியிடணும். சார்புக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அவன் பேர் வச்சில்ல, அவங்க இப்படி ஒரு சார்பை தாரான். எக்ஸை ஏ ஒரு காரணியா இருந்தா எஃப் ஆஃப் ஏ 0. எக்ஸை 1 ஒரு காரணியா இருந்தா எஃப் ஆஃப் 1 0. இப்ப நாங்க நினைப்போம் இவர் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் நினைப்போம். இவர் எஃப் ஆஃப் எக்ஸ் நினைக்கிறேன். எக்ஸின் 29 சய 13 எக்ஸ் இவ்வாறு வருகிறது. அப்ப இதுல இருக்கிற வினால பிரதியிட போட்டோம். எக்ஸுக்கு பதிலா 1 பிரதியிட்டா 0 வந்துட்டா இந்த நிறுவல் ஓகே, என்னோட முடிவு சரி. அவங்க சொல்றாங்க இவருட காரணின்னு காட்டுங்க. இவர் காரணியா இருந்தா எக்ஸ் 1 வேண்டும். எக்ஸ் 1ன்றத பிரதியிடுவோம். 1 29ஆம் அடுக்கு 13 தர 1 12 1 சய 13 எனவே உங்களோட விட 13 சய 13 0 வந்துருச்சு. எஃப் ஆஃப் 1 0 வந்தா எக்ஸ் சய 1 எஃப் ஆஃப் எக்ஸின் காரணின்னு சொல்றோம். நாங்க எடுக்க வேண்டிய முடிவு எக்ஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸின் காரணி. இலகுவான ஒரு முடிவுக்கு போறோம். இலகுவான நிறுவலும். அடுத்த பகுதிக்கு போவோம். இப்போ 2வது கேள்வி நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணணும். 2வது வினா நான் கொஞ்சம் எழுதி போடுறேன். 2வது வினா சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ் சக 3 காரணின்னு நிறுவனம் எக்ஸின் 4ஆம் அடுக்கு சக 29 எக்ஸ் சக 6. இவருட காரணின்னு நிறுவரு. அப்ப குயிக்கா முடிப்போம். ஒரு 3 நிமிஷம் மாதிரி டைம் வந்துட்டாரு.
ரைட் பிள்ளைகள் இப்போ நான் பார்ப்போம் செய்யணும். அப்ப பேர் ஒன்று வைப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் எக்ஸின் 4ஆம் அடுக்கு 29 எக்ஸாக எக்ஸாக 3 பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துவோம். எனவே எக்ஸாவன் மறை 3 மறை 3 எக்ஸுக்கு பிரதியிடுவோம். எஃப் ஆஃப் மறை 3 மறை 3இன் 4ஆம் அடுக்கு 29 தர மறை 3 சகார் மறை 3இன் 4ஆம் அடுக்கு நேர் 81 மறை 87 மறை 6 சகாறு 0. எனவே எக்ஸுக்கு மறை 3 பிரதியிட எஃப் ஆஃப் எக்ஸ் 0 ஆறனால எக்ஸாக 3 எஃப் ஆஃப் எக்ஸ் இன் காரணி. வினால ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்னு தரல, நாங்க உண்மைக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்கன்னு போட்டுக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் குறியீடு தரல, நாங்க இவர் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கருதணும். அப்ப அத கருதக்குள்ள எங்களுக்கு இலகுவா கடைசி வசனத்தை சொல்லலாம். ரைட் பிள்ளைகள், அடுத்தது அடுத்த வினாவை பாருங்க. நிறுவ சொல்றாங்க எக்ஸாக ஏ ஒரு காரணின்னு நிறுவனம். எக்ஸ் கணம் 4ax வர்க்கம் 4a வர்க்கம் எக்ஸ் பிளஸ் ஏ கணம். ரைட், நிறுவோம். பேரு வைப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸின் கணம் 4ax வர்க்கம் 4a வர்க்கம் எக்ஸ் ஏ கணம் என்க. இனி எக்ஸா ஏ 0க்கு சமப்படுத்துறோம். எக்ஸுக்கு பதிலா மறை ஏ போடணும். மறை ஏ மறை ஏ பிரதியிடக்குள்ள எஃப் ஆஃப் மறை ஏ மறை ஏயினது கணம் சக 4a மறை ஏயின் வர்க்கம் அடுத்தது 4a வர்க்கம் மறை ஏ சக ஏ கணம். ஒரு மறை எண்ணின் கணம் மறை ஏயின் கணம் மறை ஏ கணம். இது ஏ வர்க்கம் ஏ, அப்ப 4a கணம் சகவாய் மறை ஏயினது வர்க்கம் நேரே வர்க்கம் மறை ஏ தர 4a வர்க்கம் சய 4a கணம் சக ஏ கணம். பாருங்க, இவரு கழிப்பட்டு இல்லாம போயிடுவான். மறை ஏ கணமும் கழிப்பட்டு இல்லாம போயிடுவான். மொத்தத்துல 0. இவர் 0. எனவே நாங்க சொல்லலாம் எக்ஸாக ஏ எஃப் ஆஃப் எக்ஸின் காரணின்னு சொல்லுவோம்.
மூன்றாவது வினாவும் செய்துட்டோம். நாலாவது வினாவை பாரு. நாலாவது வினா உங்களுக்கு வழங்கப்பட்டது. எக்ஸாக 2c எக்ஸ் கணம் 7c எக்ஸ் வர்க்கம் சக 11c வர்க்கம் எக்ஸ் சக 2c கணம் வர்ட காரணி நிறுவனம் பிள்ளைகள். அப்ப இவருட காரணின்னு நாங்க நிறுவுவதற்கு என்ன ப்ரொசீஜர் செய்யணுமோ அதை நாங்க செய்யப்போம். இந்த வினாவையும் பார்ப்போம். பேரு வைப்போம். f of x எக்ஸ் கணம் 7c எக்ஸ் வர்க்கம் 11c வர்க்கம் எக்ஸ் 2c கணம் என்க என்க. இனி அடுத்த வேலை எக்ஸா 2c பூஜ்ஜியமாக்கும். எக்ஸான் மறை 2c கொண்டு போய் பிரதியிடும். f of மறை 2c f of மறை 2c. அப்ப பாருங்க பிள்ளைகள் மறை 2c பிரதியிட போறோம். எக்ஸு மறை 2c கணம் 7c மறை 2c இனது வர்க்கம் 11c வர்க்கம் மறை 2c சக 2c கணம் சக 2c கணம் மறை 2c கணம். ஒரு மறை எண்ணின் கணம் வந்தா மறையாவே தான் வரும். மறை 8c கணம் 7c தர மறை 2c வர்க்கம் 4c வர்க்கம் மறை 22c கணம் சக 2c கணம். இவரை நாங்க சுருக்கணும் போகணும் பாருங்க. மறை 8c கணம் சக 28c கணம் சய 22c கணம் சக 2c கணம். மறை 8 மறை 22 மறை 30c கணம் நேர் 28 நேர் 2 நேர் 30c கணம். எனவே ஆன்சர் 0. எனவே 0. இதுல இருந்து நாங்க சொல்லலாம் எக்ஸாக 2c f of x இன் ஒரு காரணி. ஒரு காரணின்னு சொல்லுவோம். ரைட். அடுத்த விடயம் அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினாவை பாருங்க பிள்ளை. எக்ஸின் 5ஆம் அடுக்கு எக்ஸின் 5ஆம் அடுக்கு சய 7x கணம்
சய 12x சக 18. இவருட ஒரு காரணின்னு நிறுவனம் எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 3. கொஞ்சம் கிரிட்டிக்கலா யோசிக்க வேண்டிய இடம். இவருட காரணியா அவரை நிறுவனம். ஆனா இது இருபடி காரணி. இதை காரணிப்படுத்த முடியும் எங்களால். காரணிப்படுத்துவோம். இவரை காரணிப்படுத்தினா எக்ஸா 3 எக்ஸா 1 எக்ஸா 3 எக்ஸா 1. இனி எங்களுக்கு 2 தேவைகள் இருக்கு. இவரும் காரணின்னு ப்ரூஃப் பண்ணணும், அவரும் காரணின்னு ப்ரூஃப் பண்ணணும். இவங்க 2 பேரும் காரணியா இருந்தா இவர் காரணியா இருப்பார். அப்போ ஒரு நம்பரை நல்லா யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். ஒரு நம்பரை 3ஆலையும் பிரிக்கணும், அந்த நம்பரை 2ஆலையும் பிரிக்கணும். அப்படியா இருந்தா அந்த நம்பர் 6ஆல பிரிக்கணும். 3ஆல் வகுப்படும் எண் அதே எண் 2ஆலையும் வகுப்படுதுன்னா கட்டாயம் 3 தர 2ஆல் வகுப்படும், அதாவது 6ஆல் வகுப்படும். இங்கனே நான் நிறுவ போறது தான். இவரை ஏகபரிமாண காரணிகள்கிட்ட பெருக்கமா எழுதியிருக்கிறேன். இவரும் காரணி இவரும் காரணி, அப்ப இவங்களோட பெருக்கமும் காரணி. இவங்களோட பெருக்கம்னு சொல்றது இவர். அப்படின்னு நாங்க நிறுவ வேண்டிய தேவை இருக்கு. அப்ப உங்களுக்கான ஒரு சிறிய நேரம் வழங்கப்படுது. எக்ஸா 3 காரணின்னு காட்டணும், எக்ஸா 1 காரணின்னு காட்டணும். சின்ன ட்ரை ஒன் பண்ணுங்க, லகுவான வினாவும். ரைட் பிள்ளை, பாப்போம் அந்த வினாவும். நாங்க முதல்ல நிறுவ போறோம் எக்ஸா 3 ஒரு காரணின்னு காட்டும். எக்ஸுக்கு பதிலாக மறை 3 பிரதியிடுவோம். அதுக்கு முதல்ல ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்னு கருதுவோம். எக்ஸுக்கு பதிலாக மறை 3 பிரதியிட போறோம். மறை 3 பிரதிட்டீங்கன்னா மறை 3 5ஆம் அடுக்கு, மறை 7, மறை 12 சக 18. மறை 3 5ஆம் வலு மறை 243. மறை 3 வரைக்கும் நேர் 9, நேர் 9 தர மறை 7, மறை 63 சக 36. சக 18. 3 5ஆம் வலு எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 3 இதனால வழங்கப்பட்டிருக்கு. ஏழு எக்ஸ் கணம்
3. இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றம் செய்யும். மறை 7 தர மறை 3 கணம். மறை 3 கணம் மறை 27. மறை 27. நீ சுருக்க போவோம். மறை 243. மறை 7 தர 27. நேர் 189. 36 சக 18. இவங்க 2 பேரையும் கூட்டினா 54. 54 189 243 நேர். மறை 243. எனவே ஆன்சர் 0. இதிலிருந்து ஒரு விடையை சொல்லணும். x ஆக 3 f of x இன் காரணின்னு சொல்லுவோம். ஒரு வருட காரணின்னு சொல்லுவோம். இனி பாப்போம் பிள்ளை, இன்னொரு காரணியும் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. எக்ஸை ஒரு காரணின்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய தேவை. எக்ஸை 0க்கு சமப்படுத்தும். ஏன்னா எக்ஸ் சமன் 1. f of 1 பாருங்க, எக்ஸ் உள்ள இடத்துக்கு 1 பிரதிடும். 1 5ஆம் அடுக்கு 7 தர 1, அடுத்தது மறை 12 தர 1 18. ரைட். 1 5ஆம் அடுக்கு மறை 7 தர 1 கணம் மறை மறை 12 தர 1 சக 18. மறை 12 தர 1 சக 18. 1 சய 7 சய 12. 1ஐயும் 18ஐயும் கூட்டினா 19 சய 19. 0. ரைட். அப்ப பாருங்க, எக்ஸ் சய 1 ஒரு காரணின்னு இருக்கு. எக்ஸ் சய 1 f of x இன் காரணி. இனி நாங்க ஒரு குறிப்பை சொல்லணும். எனவே எக்ஸா 1 எக்ஸா 3 f of x இன் காரணிகள் ஆகும். f of x இன் காரணிகள் ஆகும். அப்ப இவர் காரணிகள் சொன்னா இவங்களோட பெருக்கமும் காரணியா இருக்கும். ஆகவே ஆகவே எக்ஸா 1 எக்ஸா 3 f of x இன் கமா போட்டோம், கமா போடல, பெருக்க மாதிரி இருக்கும். f of x இன் காரணி இவங்க 2 பேர்டையும் பெருக்கம்
எக்ஸ் வர்க்கம் சக 2x 3. எனவே f of x இன் காரணி f of x இன் காரணி. அப்ப இவ்வாறு நிறுவி இருக்கிறோம். இந்த கடைசி பகுதி தனித்தனியா எக்ஸா 3 எக்ஸா 1 காரணிகள்னு நாங்க நிறுவி காட்டினோம். அப்ப அவ்வாறான வினா ஒன்று தான் இது. அடுத்த விடயத்துக்கு போவோம். அடுத்த விடயம் பாருங்க. உங்களுக்கு ஒரு சார்பு ஒன்று தாரான். கடைசியா செய்த வினாவுக்கு தான் நாம கடைசியா செய்த வினால பாருங்க. கடைசி வினா இது இலகுவா காரணிப்படுத்தக்கூடிய ஒரு இருபடி சார்பு. இலகுவா காரணிப்படுத்தக்கூடிய இருபடி சார்பு. ஒருவேளை இவ்வாறான ஒரு வினா தரப்பட்டு இது காரணிப்படுத்த முடியாத ஒரு இருபடி சார்பு வந்திருந்தா, இவரை காரணிப்படுத்த முடிஞ்சனால இலகுவா அந்த வினாவை முடிச்சிட்டோம். ரெண்டு வகையில 2 காரணிகளை ப்ரூஃப் பண்ணி. ஒருவேளை இவர் காரணிப்படுத்த முடியாத ஒருத்தரா இருந்தா, இருபடி காரணிய ஏகபரிமாண காரணிகளா மாத்த முடியாம இருந்தா நீங்க நெடும்பிரித்தல் செஞ்சு நிரூபிக்க. இவரால நெடும்பிரித்தல் செய்யணும். ஆனா காரணிப்படுத்த முடியுமா இருந்தாலும் நெடும்பிரித்தல் செய்யலாம். இவரை காரணிப்படுத்த முடியாம இருந்துச்சுன்னா ஒரே ஆப்ஷன் இவரால நெடும்பிரித்தல் செய்து மீதி 0ன்னு காட்டும். இந்த மெத்தடும் உங்களுக்கு நல்லா விளங்கணும் பிள்ளைகள். மிக முக்கியமான விடயம் அது. இப்ப பாருங்க, இவருட காரணி இவருன்னு நிரூபிக்கிறதுக்கு இப்படி ஒரு வேலை செஞ்ச மாதிரி இவரால நெடும்பிரித்தல் செய்து 0ன்னு காட்டினாலும் விட சரி. ரைட். அப்ப அடுத்த விடயத்துக்கு போவோம். சரியா காரணி தானே, மீதி 0 வந்தா நேரடி காரணின்னு சொல்லிடலாம். இனி எங்களுக்கு 2ஆம் அடுக்குக்கு மேலுள்ள ஒரு சார்பை தந்து உங்களுக்கு காரணிப்படுத்த சொல்ல போறான். 2ஆம் அடுக்குக்கு மேலுள்ள ஒரு காரணி. ரைட், பார்ப்போம். உங்களுக்கு அடுத்த பயிற்சியும் தரப்பட்டிருக்கு, உங்களோட சேனல்ல வழங்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த இதுகளை பாருங்க. அதுல ஒரு காரணி காண்ற வினா ஒண்ணு தந்திருக்கிறாங்க. எக்ஸ் கணம் சய 2x வர்க்கம் சய 5x சக 6. இத காரணிப்படுத்தணும். இவரை காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்துக. ஆனா 3ஆம் வலுவுல இருக்கு. 2ஆம் அடுக்குல இருந்தா எங்களுக்கு இலகுவா காரணிப்படுத்தணும். 3ஆம் அடுக்குல இருக்கு. இப்ப நீங்க போக்கஸ் பண்ண வேண்டிய இடம் பாருங்க பிள்ளைகள், இந்த 6 காரணி. இந்த 6 நேர் மறை ஒன்றால பிரிக்கலாம். 6 எனும் இலக்கத்தை
என்னால நேர் ஒன்னாலையும் பிரிக்கலும் மறை ஒன்னாலையும் பிரிக்கலும். நேர் ரெண்டாலையும் பிரிக்கலும் மறை ரெண்டாலையும் பிரிக்கலும். நேர் 3 மறை 3 பிரிக்கலும். நேர்மறை 6. மொத்தத்துல இந்த கடைசி இலக்கத்தை தான் நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது. இதுல இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் 8 நம்பர்ஸ் எழுதியிருக்கு. நேர் 1 அல்லது மறை 1, நேர் 2 அல்லது மறை 2, நேர் 3 அல்லது மறை 3, நேர் 6 அல்லது மறை 6. இதெல்லாமே 6 காரணிகள். இவங்களால சரியா ஏதோ ஒரு காரணியை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பாவிக்கிற ஹிண்ட் தான் அது. அப்ப நாங்க எவ்வாறு காரணி காண்றதுன்னு பார்ப்போம். அப்ப எக்ஸுக்காக பிரதியிட வேண்டிய எண்கள் தான் இந்த 8 நம்பர்ஸ். அதுக்குன்னு 8 நம்பர்ஸையும் நாங்க பிரதிட்டு இருக்கிறோம்ல, சிறிய இலக்கத்துல இருந்து போவோம். ஏதோ ஒரு இடத்துல எனக்கு 0 ஆனிச்சுன்னா அது ஒரு காரணின்னு நான் கண்டுபிடிச்சோம். பார்ப்போம். இப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்க வெறும் பேரு வைப்போம். f of x, x கணம் மறை 2x வர்க்கம் மறை 5x சகார். இவ்வாறானது ஒரு வினால நான் எக்ஸுக்கு பதிலா நேர் ஒன்ன போட போறேன். நேர் ஒன்ன போடுவோம். நேர் ஒன்ன போடக்குள்ள பாருங்க, f of 1 ஒன்றுன்றத பிரதியிட்டு பார்ப்போம். 1 கணம் 2 தர 1 வர்க்கம் 5 தர 1 6. 1 சய 2 சய 5 சகார். ரைட். அப்ப எங்களுக்கு 7 சய 7 0 கிடைத்து விட்டது. எல்லா நம்பர்ஸையும் போடணும்னு நினைக்காங்க. சிறிய நம்பர்ல இருந்து வாங்க. இப்ப நேர் ஒண்ணுக்கு எனக்கு 0 கிடைக்கலன்னா நான் அடுத்து மறை 1 போட்டிருப்பேன். அடுத்து மறை 1 பிரதிட்டு பார்க்கணும். அதுவும் வரலையா, அடுத்து நேர் 2, அதுலயும் வரலையா மறை 2. அப்படி ஒரு ஆர்டர்ல தான் போகும். அப்ப இவ்வாறான ஒரு சார்பை காரணிப்படுத்தக்குள்ள நான் இப்ப ஒரு காரணியை கண்டுபிடிச்சிட்டேன். x சமன் 1ஆக f of 1 வந்து 0 ஆகுது. எனவே நான் எடுக்கக்கூடிய முடிவு x சய 1 f of x இன் ஒரு காரணி. f of x இன் ஒரு காரணி. இனி ஈவன்னு வரணும். அந்த ஈவை எப்படி இலகுவா கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கப்போம். அதை கண்டுபிடிச்சாதான் முற்றிலும் காரணிப்படுத்தலாம். ஒரு சின்ன காரணி தான் கண்டிருக்கோம். ரைட், பார்ப்போம். அந்த வினா இவ்வாறு உள்ளது. பாருங்க பிள்ளைகள், x கணம் 2x வர்க்கம் 5x சகார். இதுல ஒரு காரணி x சய 1. ஈவு எத்தனையாம் படியில வரும்னு இப்ப நாம யோசிக்கணும். ஈவு 2ஆம் படியில் வரும். 3ஆம் படிய 1ஆம் படியால பிரிச்சா ஈவு 2ஆம் படியில வரும். மீதி வராது. காரணியா இருந்தா மீதி வர இயலாது. மீதி வராது. இப்ப இவர் 2ஆம் படியிலான சார்பா இருக்கும்.
இரண்டாம் படியிலான சார்பை நாங்கள் இவ்வாறு எழுதலாம். இதுல ஒரு ஷார்ட் டெக்னிக் ஒன்று இருக்கு, இப்போதைக்கு நாங்கள் அப்படி போட்டோம். இனி குணகங்களை சமப்படுத்திட்டு போவோம். எக்ஸ் கணம். அப்போ குணகங்களை சமப்படுத்த நீங்க கொஞ்சம் எழுது. எக்ஸ் கணம் இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஏஎக்ஸ் வர்க்கமும் பெருக்கக்குள்ள மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ் கணம் வரும். இவரும் வரும் பெருக்கக்குள்ள மட்டும்தான் பிள்ளைகள் கணம் வரும். எனவே ஏட ஆன்சர் ஒன்றுன்னு போட்டோம். இனி எக்ஸ் வர்க்கத்தை சமப்படுத்த போறோம். எக்ஸ் வர்க்கத்தை சமப்படுத்த மறை 2 சமம். எக்ஸ் வர்க்கம் பாருங்க பிள்ளைகள் எப்படி வரையணும். இந்த எக்ஸ்ன்ற உறுப்பும் இந்த பிஎக்ஸும் பெருக்கப்பட்ட எக்ஸ் வர்க்கம் வரையணும். இந்த மறை ஒன்றும் ஏஎக்ஸ் வர்க்கமும் பெருக்கப்பட்டாலும் எக்ஸ் வர்க்கம் வரையணும். எக்ஸ் தர பிஎக்ஸ், எனவே பி. சய ஒன்று தர ஏஎக்ஸ் வர்க்கம், சய ஏ. 8க்கு பெருமதி 1 பிரதியிடுவோம். ஏக்கு பெருமதி 1. எனவே மறை ஒன்று இந்த பக்கம் வந்தா நேர் ஒன்று, எனவே மறை ஒன்று. வீடு ஆன்சர் மறை ஒன்று. அடுத்து சி கண்டுபிடிப்போம். என் சமப்படுத்தும். என் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நேர் 6 இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, இந்த மறை ஒன்றும் இந்த சியும் பெருக்கக்குள்ள மட்டும்தான் உங்களுக்கு எண் கிடைக்கும். டிரெக்டா சியை கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்ட குணம் சமப்படுத்திட்டு இருக்கு தேவை. அப்ப பாருங்க பிள்ளைகள், மறை ஒன்று தர சி, மறை சி. எனவே சினது ஆன்சர் மறை 6. இப்ப தேரிய கோவைக்கு போவோம். பாருங்க, எக்ஸா ஒன்று ஏஎக்ஸ் வர்க்கம் பிஎக்ஸா சி. ஏட விட ஒன்று பீட மறை ஒன்று சீடா. எக்ஸா ஒன்று ஏஎக்ஸ் வர்க்கம், அது எக்ஸ் வர்க்கம் பிஎக்ஸ் சை எக்ஸ், சிக்கு பதிலா மறை 6. இவ்வாறு போட்டு விட்டோம். ஏபிசிக்கு உரிய பெருமானங்களை பிரதிட்டு இருக்கிறோம். உரிய பெருமானங்களை பிரதிட்டு இருக்கோம். எனவே இதுக்கு மேல் அதிகமா இவரை காரணிப்படுத்தலுமான்னு பார்ப்போம். இப்போ வந்திருக்கிற இருபடி சார்பு தானே, இருபடி சார்பா காரணிப்படுத்தலுமான்னு இலகுவா பார்த்து கண்டுபிடிக்கலாம். இதுல மறை 6 காரணியில மறை 3 தர மறை நேர் 2 வரையிலுங்க. அப்ப எக்ஸ் மறை 3 எக்ஸ் ஆக 2ன்னு போடலாம். இவ்வாறு ஏகபரிமாண காரணிகள் 3 நான் கண்டுபிடிச்சு. முதல்ல யோசிக்க வேண்டிய பாயிண்ட் தான் பிள்ளை ரொம்ப முக்கியம். முதல்ல யோசிக்க வேண்டியதுதான் ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் பண்ணணும் நம்பர்.
நம்பரை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு +ஓ மைனஸ் போட்டு ஏதோ ஒரு நம்பரை போட்டு பாருங்க. விட 0 ஆகட்டி அடுத்த நம்பர் போடணும். எனக்கு முதல் எண்ணே 0 ஆகிருச்சு. எனவே எனக்கு வேலை குறவு. ஒரு காரணியை கண்டுபிடிச்சு. அதுக்கப்புறம் மற்ற ஈவை கண்டுபிடிச்சேன். குணகங்கள் சமப்படுத்தி. குணகங்களை சமப்படுத்தி ஈவை கண்டுபிடிச்சு. அப்ப ஏபிசிட ஆன்சர்ஸ் இப்படி வருது. அதுல இருந்து ஈவை காரணிப்படுத்து. ஈவை காரணிப்படுத்த இறுதி விடை இலகுவாக வந்துவிடும். ரைட் பிள்ளைகள், அடுத்த பாப்போம். அடுத்த வினாவை பார்ப்போம். காரணிப்படுத்த சொல்றாங்க. எக்ஸ் காண சாய 19x சக 30. ரைட்டு, போய் வர காரணிப்படுத்த போறோம். முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் நேர் அல்லது மறை 1, நேர் அல்லது மறை 2, நேர் அல்லது மறை 3, நேர் அல்லது மறை 5, நேர் அல்லது மறை 6, நேர் அல்லது மறை 15, நேர் அல்லது மறை 10, நேர் அல்லது மறை 30. அவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு. அவ்வளோத்தையும் போடுறது சிறந்த முறை அல்ல. அவ்வளோ நம்பர்ஸையும் போடக்கூடாது. நாங்கள் சிறிய நம்பர்ல இருந்து போவோம். ஏதோ ஒரு நம்பர் ஆகப்படும். அதுல இருந்து விடைக்கு போவோம். முதல்ல பேர் வைப்போம். எக்ஸ் கணம் சய 19x சக 30 என்க நேரொன்ற பிரதிட்டு பார்ப்போம். 1 சய 19. எனவே 31 நேர் 12 வரும். 0க்கு சமம் அல்ல. அடுத்தது மறை 1 போடுவோம். மறை 1 கணம் மறை 19 தர மறை 1 30, மறை 1 சக 19, 49ல 1 போனா 48. 0க்கு சமம் இல்லை, அது காரணி அல்ல. அடுத்தது போவோம் குயிக்கா. ரெண்டு 2 கணம் சய 19 தர 2 30. எனவே நாங்க சொல்லலாம் பாருங்க பிள்ளைகள். 8 சய 38, 38 சய 38, 38 சய 38. ஆன்சர் 0. 38 போயிடுச்சு. அப்ப ஒரு காரணியை கண்டுட்டோம். அது 2 பிரதியிடக்குள்ள வருது. எனவே x2 f of x இன் காரணின்னு சொல்லலாம். x2 f of x இன் காரணி. ஒரு காரணி தெரியும். திருப்பி சார்பு எழுதுவோம். சார்பு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எக்ஸ் கணம் 19x 30. எக்ஸ் கணம் 30. x2 ஒரு காரணி. இப்ப நாங்க திருப்பி ஈவு எழுத போறோம்.
ஈவெழுதக்குள்ள அது 2ஆம் படியில வரும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப பாருங்க சின்ன ஷார்ட் கட் போயலாம். அது எக்ஸாம்ல நீங்க செய்யலாம். இருபடி சார்புன்னு தான் நான் இப்ப இங்க எழுதணும். இங்க எழுதணும் இருபடி சார்பு. இருபடி சார்புல 3 உறுப்புகள் இருக்கும். அதுல முதலாவது உறுப்பையும் கடைசி உறுப்பையும் பத்தி பார்க்க போறோம். பாருங்க முதலாவது உறுப்பு எப்படி காண்றோம்னா எக்ஸ் கணம். இதுல முதலாவது உறுப்பை பாருங்க. இந்த முதலாம் உறுப்பும் இவர். இந்த உறுப்பா இவர் மாறணும்னா இவரை யாரோட பெருக்கணும்னு யோசிக்க. எக்ஸ் வர்க்கத்தோட பெருக்க. அப்ப நான் ஏஎக்ஸ் வர்க்கம்னு எழுதல, எக்ஸ் வர்க்கம்னு எழுதிட்டோம். அடுத்தது இந்த 30 இந்த மறை 2 மாறும். மொத்தத்துல இந்த மறை 2 யாரோட பெருக்குனா நேர் 30 வரும்ன்றதுதான் பாயிண்ட். மறை 2 மறை 15ஓட பெருக்குனா தானே நேர் 30 வரும். எனவே மறை 15. நடுவுல இருக்கிற உறுப்பை மட்டும் பிஎக்ஸ்னு போடணும். இப்போ கம்ப்ளீட்டா நாங்க ஏஎக்ஸ் வர்க்கம் பிஎக்ஸ் சின்னு எழுதல, ஏயும் சியும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டோம். இவரா மாத்தணும்னு சொன்னா யாரு வேணும், இவரா மாத்தணும்னு சொன்னா யார பெருக்கும். இனி ஒரே ஒரு குணகம் தான் நாங்க காணணும். இப்ப அந்த குணகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் கணமோ நம்பரையோ சமப்படுத்தி வேலை இல்லை, ஏன்னா நாங்க சமப்படுத்தி தான் போட்டிருக்கோம். எக்ஸ் கணத்திட குணகத்தை சமப்படுத்தி வேலை இல்லைங்க. 1 = 1 தான். என்ன சமப்படுத்தி வேலை இல்லை, 30 = 30 தான் வரும். அதை சமப்படுத்திட்டோம். அதை சமப்படுத்தினால தானே இதையும் பார்த்தோன்னே போட்டோம். மீதி வராத கேஸுக்கு தான் இந்த மாதிரி செய்யலாம். மீதி வரும் வினாக்களுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாது. இது காரணி, மீதி வராது. இனி நாங்க ஏதாவது ஒரு குணகத்தை சமப்படுத்தும். எக்ஸ் வர்க்கத்துல குணகத்தை சமப்படுத்தும். இந்த பக்கம் பூச்சி ரைட். அப்ப எக்ஸ் வர்க்கத்துல குணம் வேற எங்க வரலாம்னா இந்த எக்ஸும் வரும் பெருக்குனா வரலாம், இவரும் வரும் பெருக்குனா வரும். இப்ப பாருங்க பிள்ளைகள், இவரும் இவர் பிஎக்ஸ் வர்க்கம் மறை 2x வர்க்கம். எனவே பியிட விட 2. இனி திருப்பி எழுதுறோம் சமன்பாடு. எக்ஸ் 2 எக்ஸ் வர்க்கம் 2x 15. எக்ஸ் 2 இவரை காரணிப்படுத்தலாம். எக்ஸ் 5 எக்ஸ் 3. எக்ஸ் 5 எக்ஸ் 3. அப்ப இங்க வந்து வேலை முடியுது பாருங்க. நாங்க ஒரு சின்ன டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணோம். இவ்வாறான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணவும் எனக்கு இலகுவா ஒரு குணம் தான் காண வேண்டிய தேவை ஏற்பட்டு. 30 காரணிகள் நிறைய இருக்கு. 30 காரணிகள் நிறைய இருக்கு. அதுல நேர் 2 தான் எனக்கு கிடைச்சிச்சு. எடுத்தோடனே நான் நேர் 2 போட்டு பார்க்கல, இங்க இருந்து தான் வந்தேன். இதுல இருந்து அடுத்த விடைக்கு போனோம். பிள்ளை இனி அடுத்த பகுதியை பார்ப்போம். அடுத்த வினாவை பாருங்க பிள்ளை. இப்ப இதுல இருக்கிற
இன்னும் ஒரு வினாவை பார்ப்போம். நான் 5வது வினாவை செய்கிறேன். நான் தொடர்ச்சி மற்ற வினாக்கள் நீங்க ட்ரை பண்ணணும்ல. 5வது வினாவை பாருங்க. 5x கணம் x ஆர் இவரை காரணிப்படுத்த வேண்டும். ஆறுட காரணிகளை நீங்க யோசிச்சு நேரலை மறை 1, நேரலை மறை 2, நேரலை மறை 3, நேரலை மறை 6. இதுகள்ல ஒரு நம்பரை போடணும். நீ கொஞ்சம் கிரிட்டிக்கலா யோசிப்போம். எல்லா பகுதியிலும் கூட்டலா இருக்கு. அப்ப நேர் போட்டு வேல் ஒரு ஐடியா ஒன்று. இவர்ல வர்ற நேர் இலக்கங்கள் யாரையும் போட்டா இது பூஜ்ஜியமாக்க இயலாது. எல்லாமே கூட்டலா இருக்கு. நேர் நம்பரை போட்டா அடுக்குகள் என்னவா இருந்தாலும் நேரா தான் வரும். அப்போது ஒரு நாளும் பூஜ்ஜியம் வராது. நேர் 1, நேர் 2, நேர் 3, நேர் 6 போடக்கூடாது. மற இலக்கங்கள் ஏதோ ஒண்ணு சரி வரலாம். நேர் இலக்கம் சரி வராதுன்றத கண்டுபிடிக்கணும். ஆனா மறை 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் பிள்ளைகள். அதுக்கு முன்னுக்கு வேற பேர் வைப்போம். அந்த பேரை வச்சிருவோம். அந்த விடயங்கள்ல தெளிவா இருங்க. 5x கணம் x ஆர் புது ஒரு ஆளை அறிமுகப்படுத்திடுங்க. சின்ன வசனம் தான். f of -1 5 சய 1 கணம் சய 1 சகார் சய 5 சய 1 கணம் சய 1 சய 1 சகாறு பார்க்கவே பூஜ்ஜியம் கிடைக்கிறது எனக்கு தெரியும். பூஜ்ஜியம். அப்ப ஒரு காரணியை கண்டுட்டோம். எக்ஸா 1 f of x இன் காரணி. எக்ஸா 1 f of x இன் காரணி. இனி பாருங்க பிள்ளைகள். 5x கணம் x ஆர் 5x கணம் x 1 ஈவு 2ஆம் படி. மாற்று கருத்தில் ஈவு 2ஆம் படி முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் பார்த்தோன்னே எழுதிடலாம். x 5x கணமாக மாற வேண்டும். நான் இங்க 5x வர்க்கத்தை போடும். 5x வர்க்கத்தை போடும். 6 1 6ஆக மாறும். நேர் 1 நேர் 6ஆக மாறும். சகார் நடுவுல இருக்கிறவரை bxன்னு போடுங்க. நீங்க ax வர்க்கம் சார் bx cன்னு போட்டுக்கிட்டு இருக்காம இவ்வாறு போடுறோம். எனவே x வர்க்கத்திட குணகம் சமப்படுத்தும். இந்த பக்கம் பூஜ்ஜியம். இங்கிட்ட x வர்க்கத்திட குணகம் xம் bx இவரும் வரும்போது அப்ப பாருங்க b சக 5. எனவே b-னது விடை மறை 5. மறை 5. இப்ப காரணிப்படுத்துறத கண்டினியூ பண்ணுவோம். 5x வர்க்கம் மறை 5x சகார்
30 காரணிகள்ல 5 கொண்டு வர ஏழுமான்னு பாப்போம். 30 காரணிகள் 30 காரணிகள்ல 5 கொண்டு வர ஏழுமான்னு தான் நீங்க யோசிக்க. ரைட். அப்ப அதன்படி பார்த்தா 30ல மறை 5 உருவாக்க இயலாம். மறை 5 வர்றது சான்சஸ் இல்லை. நீங்க இதோட நீங்க வைக்கலாம். ஒரு ஏகபரிமாண காரணியும் ஒரு இருபடி காரணியும் ஏகபரிமாண காரணியும் இருபடி காரணியும். அப்ப இதோட நீங்க வேலையை முடிக்கலாம். இவரை காரணிப்படுத்த முடிஞ்சிச்சுன்னா நீங்க செய்வீங்க. இவரை காரணிப்படுத்த முடியாட்டி அப்படி வைப்பீங்க. அடுத்த விட இப்ப பயிற்சியில இருக்கிற ஏனைய வினாக்களும் நீங்க ட்ரை பண்ணணும். அதுல இருக்கிற இறுதி வினாவை பார்ப்போம். 7வது வினாவை பார்ப்போம். எக்ஸ் கணம் 7c எக்ஸ் வர்க்கம் 11c வர்க்கம் எக்ஸ் 2c கணம். இவரை காரணிப்படுத்தும். இவரை காரணிப்படுத்தக்குள்ள நீங்க கடைசி உறுப்பை பார்க்கணும். இப்ப பாருங்க, இவருட காரணிகள். இவருட காரணி எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. 2 தர 2 தர சி தர சி தர சி. ஒரு காரணி வரலாம் 2 சகாலை சாய. இன்னொரு காரணி வரலாம் 2c. 2 பேரையும் பெருக்கி சொல்றோம். இன்னொரு காரணி வரலாம் 3 பெருக்குறீங்க 2c வர்க்கம். இன்னொரு காரணி வரலாம் 3 பெருக்குனா 2c கணம் 2c கணம். இனி இவங்க 2 பேரையும் பெருக்குனா சி வர்க்கம் சி கணம் சி வர்க்கம். பின்னுக்கு இருந்து பெருக்கிட்டு சி கணம் டி ஒன்று வரலாம். எல்லாத்துக்கும் பிளஸோ மைனஸ் போட்டுக்கிட்டு போகும். இப்ப காரணி எல்லாத்தையும் நாங்க போட போறது இல்லை. எல்லாமே கூட்டலா இருக்கு. எலட்டாய்க்கிறாங்க. கூட்டலா இருக்குன்னா நேர் நம்பரை போட்டு வேலை இல்லை. ஏதோ ஒரு மறையே தானே போடும். அடுத்த விடயம், இந்த சகால விவசாய 2 போடக்கூடாது. ஏன்னா இங்க சீலான உறுப்புகள் இருக்கு. இந்த 3 உறுப்புகளும் சீலான. நான் வெறும் நம்பரை மட்டும் போட்டு இதை பூச்சியமாக்கலாது. நம்பரை மட்டும் போட்டு பூச்சியமாக்கலாது. ஆக நேர் எல்லாத்தையும் புறக்கணிக்கணும். சி என்பது ஒரு எண்ணுன்னு நினைங்க. ஆனா இது எல்லாத்துலயும் சி இருக்கிறப்ப இங்க சியே போடாத ஒரு உறுப்பை போட்டு கோவையை பூச்சியப்படுத்த இயலாது. எனவே அங்கே நாங்க இவரை தவிர்க்க வேண்டும். நாங்க காரணி கண்டுபிடிச்சிட்டு போனா இங்க இவர் ஒரு பெருக்கி இவர் ஒரு பெருக்கி வரும். திருப்பி இங்கிட்டு இருந்து ஒவ்வொன்னா வந்தோம். அப்படித்தான் இவ்வளவு காரணிகள் எழுதுனேன். இனி பாருங்க பிள்ளைகள், அடுத்த ஆளை போடுவோம். நேர் போடக்கூடாது. நாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கணம் 7c எக்ஸ் வர்க்கம் 11c எக்ஸ் 2c கணம். இதுல நான் முதல்ல போட போறேன் மறை 2c. மறை 2c. மறை 8c கணம் 7c
4C வர்க்கம். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா யோசிப்போம். 2C பிரதிட்டு மறை 2C போட்டா அவரோட வர்க்கம் அது 11C 11C தர சய 2C சக 2C கணம் சய 8C கணம் 28C கணம் சய 22C கணம் 11C 7C தர 4C வர்க்கம் 11C சக 2C கணம். பாருங்க பிள்ளைகள் இவர்ல அங்க 2C போட்டுட்டு போனோம். மறை 2C மறை 2C போட மறை 8C கணம் இங்க மறை வந்து வர்க்கம் 11C வர்க்கம் ஒரு வர்க்கம் இருந்திருக்கு. இப்ப பாருங்க பிள்ளைகள் 28 30 மறை 30C கணம் 30C கணம் ஆன்சர் 0. ஒரு காரணியை கண்டுட்டோம். எக்ஸா 2C எக்ஸாக 2C f of x இன் காரணி திருப்பி கோவை எழுதுவோம். x கணம் 7C x வர்க்கம் 11CX 7C x வர்க்கம் 11C வர்க்கம் 2C கணம் 2C கணம். இதுல எக்ஸா 2C ஒரு காரணி. எக்ஸா 2C ஒரு காரணி. எக்ஸா 2C ஒரு காரணின்னா ஈவு 2ஆம் படியில இருக்கும். ஈவு 2ஆம் படியில இருக்கக்குள்ள முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் பார்த்தோன்னு எழுதும். முதல் உறுப்பு எக்ஸ் கணம் எக்ஸ் எக்ஸ் கணம் எக்ஸ் எனவே முதல் உறுப்பு எக்ஸ் வர்க்கம் 2C கணமாக மாற வேண்டும். சி வர்க்கம் கடவுள பிஎக்ஸ்னு போடுவோம். பிஏ மட்டும் கண்டுபிடிக்கும். எக்ஸ் வர்க்கத்துல குணத்தை சமப்படுத்துறேன் 7C. இப்ப இங்க எக்ஸ் வர்க்கம் வரணும்னு சொன்னா எக்ஸ் தர பிஎக்ஸ் வருவார். அப்ப வரும் பாருங்க எக்ஸ் தர பிஎக்ஸ் என பிஎக்ஸ் வர்க்கம் 2C எக்ஸ் வர்க்கம் எனவே பீட விட 5C. எனவே எக்ஸா 2C எக்ஸ் வர்க்கம் சக 5CX சி வர்க்கம். சி என்பது ஒரு எண், ஒரு காரணி கண்டுட்டோம். இவரையும் பெருக்கி 5 கொண்டு வர இயலுமான்னு சொன்னா இயலாது. இலகுவான வேலை தான். இவரை காரணிப்படுத்த இயலாட்டி இதோட வைங்க. ஒரு ஏக பரிமாண காரணி ஒரு இருபடி காரணியும் இருக்கு. அப்ப இதுல ஒரு கடினமான வினாக்கள் இருக்கிற பகுதியை நான் செய்துட்டேன்ல. சில வினாக்கள் பேலன்ஸ் இருக்கு, அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்ப இன்னைக்கு செஷன் இதோட முடிக்கிறேன். ரெக்கார்டிங்ஸ் போடுற முடியல. அதே நேரம் உங்களுக்கு நாளைக்கும் இது சம்பந்தமான சில வினாக்களை டிஸ்கஸ் பண்ணும். ரைட் பிள்ளைகள், அப்போ இன்னைக்கு செஷன் இதோட முடிக்கிறோம்.
ரெக்கார்டிங்ஸ் மிஸ் ஆனவங்க பாருங்க. நன்றி, வணக்கம்.